ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தேர்ஸ்டே ஈவினிங்க்கான வீடியோ தான். இன்றைக்கி என்னென்னா ஒரு ஆர்டர் தான் வந்திருக்கு. குரூப்பில் தான் ஆல்ரெடி நான் காலேஜ் டேஸில் கொடுத்தவங்க ஒருத்தவங்க தான் வந்து கேட்டிருக்காங்க. சரி இப்போ தானே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு, அதனால் வந்து ஓகே சும்மா பேசுவோம் குரூப்பில். பட் வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் சொல்லியிருந்தேன். சரி அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஆர்டராகவே கொடுத்துட்டாங்க. சரி நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த ப்ரேஸ்லெட்டும் நான் சென்ட் பண்ணியிருந்தேன். ப்ரேஸ்லெட் பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி வேணாம், கொஞ்சம் பெரியவங்க போடுற மாதிரி வேணும்னு சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட அந்த மாதிரி பீட்ஸ் இல்லை இல்லைங்களா, அதனால் வந்து நான் ஆல்ரெடி வந்து இந்த மணிக்கெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். இந்த பேர்ல்ஸ் இருந்தது, அப்புறம் கோல்டன் கலர் பேர்ல்ஸும் இருந்தது. இதை நான் சென்ட் பண்ணி கேட்டேன். ஓகே இந்த மாதிரி செஞ்சுடுங்க. அதுக்கப்புறம் இதில் உள்ள பிங்க் கலர் வித் கோல்டு காம்பினேஷனில் ஒன்று, மொத்தம் 2 கேட்டிருந்தாங்க. சேம் ரேட்டு தான் அவங்களுக்கும் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அவங்க இந்த லென்த் எப்படி வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணோன்னாக்கா, அவங்களுடைய கை சைஸுக்கு வந்து ஒரு ஏதோ த்ரெட்டோ எடுத்து அவங்க கையில் வச்சுட்டு கொஞ்சம் டைட் பண்ணுற மாதிரி அவங்களே பண்ணிக்க சொல்லிவிட்டு, அதை வந்து ஸ்கேல் வச்சு அவங்க மெஷர்மெண்ட் பண்ணி நம்மளுக்கு என்ன சைஸ் வேணும் சென்டிமீட்டரில், இப்போ 16 சென்டிமீட்டருங்களா இல்லை வந்து 15 சென்டிமீட்டரா, இந்த மாதிரி அவங்க வந்து எப்படி அனுப்புகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி. நம்ம வந்து பெரியவங்களுக்குன்னா ஒரு 25 அந்த மாதிரி பீட்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் இருந்தாலும் சில டைம் வந்து லூஸாகவும் போயிடும், டைட்டாகவும் இருக்கும். அதனால் வந்து நம்ம இந்த மெஷர்மெண்ட்டு கேட்டு வாங்கிட்டோன்னா அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ இது வச்சு பீட்ஸ் வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு 16 இருந்தது. ஸோ அதனால் வந்து 16 சென்டிமீட்டருக்கு ஏற்ற மாதிரி நான் அதுக்கு ஏற்ற மாதிரி பீட்ஸ் நான் போட்டுக்கிட்டேன். ஒரு 26 வந்தது. ரெண்டுத்துலேயும் வந்து நடுவில் வந்து கோல்டன் கலர் கொடுத்து விட்டு, இந்த ஒயிட்டும் சூப்பராக இருந்தது, பிங்க்கும் நல்லா இருந்தது. நான் இந்த காம்பினேஷன் நல்லா இருக்குமான்னு நான் யோசித்தேன் நான் செய்யறதுக்கு முன்னாடி. ஆனால் அதுக்கப்புறமேட்டு பார்த்தா நல்லா இருக்குது, நல்லா பெரியவங்க போடுற மாதிரி தான் இருக்குது. என்கிட்ட இருக்கிற ப்ரீட்ஸ் எல்லாம் வந்து சின்ன பசங்க போடுற மாதிரி இருக்குது. நான் நெக்ஸ்ட் டைம் வாங்கும் போது ரெண்டுமே கலந்த மாதிரி வாங்கிக்கணும். அப்போ தான் வந்து கேட்குறவங்களுக்கு நான் ஈஸியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் இருக்குது அந்த பீட்ஸே. ஒரு 5, 6 கிட்ட வரும் ப்ரேஸ்லெட்டு. ஸோ அதனால் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். அப்புறம் ஒரு பேங்கிள்ஸும் கேட்டிருந்தாங்க, சாரீக்கு வியர் பண்ணுற மாதிரி வந்து இது மயில் கலரில் கேட்டிருந்தாங்க. அது சும்மா நார்மலாக போட்டுக்கிற மாதிரி இருந்தாலே போதும் டிசைன் அப்படின்னாங்க. சரி நான் உங்களுக்கு வந்து நான் இந்த பேங்கிள் வந்து 50 ருபீஸ் தான் தந்திருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப ஒர்க்கு கிடையாதுங்களா, அதுவும் இல்லாமல் த்ரெட்டும் கம்மியாக தான் நான் இதில் போட்டிருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த காஸ்ட்டுக்கு எனக்கு ஓகேவாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ப்ரேஸ்லெட் வந்து 25 ருபீஸ்ன்னு தான் கொடுத்துருந்தேன். டோட்டலாக வந்து 100 ருபீஸ் தான் வந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக்